நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டினாலிட்டி அப்படின்னா என்ன, பவர் பிஐயில் அந்த கார்டினாலிட்டியை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேசிக்ஸ் தெரியாது, பவர் பிஐனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். என்னோட சேனல் நேம் வந்து கோம்ஸ் டெக் டாக்ஸ். ஸோ ஹியர் இந்த இடத்துல பவர் பிஐ தமிழில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எப்படி பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணணும், அதில் பவர் குவரி எடிட்டர்னால் என்ன அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஓகேவா? நீங்கள் பவர் பிஐயோட இன்டர்வியூக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இபுக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கேரியர் என்னென்னு சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லாட்டினா என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு தெரியல, எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாக் இன்டர்வியூ மாதிரி பண்ணணும், உங்களுக்கு மாக் இன்டர்வியூ எடுக்கணும், ரெஸ்யூமே ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க, என்னோடய கால். ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கார்டினாலிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சினாரியோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டினாலிட்டினா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட டேட்டா பேஸ், உங்களோட டேபிள்ஸ் இருக்கும், டேபிளாக இருக்கலாம், இல்லாட்டினா அது என்னவா ஈவன் அது வந்து நீங்கள் க்ளவுட்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். எனிஹவ் உங்களோட டேட்டா வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வரும். இப்போது அந்த ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாங்க கார்டினாலிட்டி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேபிள் தான் நம்ம வந்து இந்த டேபிள்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது என்னோட சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் சிஸ்டம் இருக்குது. நம்ம வந்து எம்ப்ளாயீஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ஸ், அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ட்ராக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது இது எல்லாமே நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த டேபிளோட எனக்கு வந்து ப்ராப்பராக ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும். ஓகே, இதெல்லாம் ஏன் ஒரே டேபிளாக இருக்கக்கூடாது? ஒரே டேபிளாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் வரும். டேட்டா ஆட் ஆக உங்களோட டேட்டா ரிட்ரீவலில் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், டேட்டா பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், டேட்டா அப்டேஷன்ஸ், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் காம்ப்ளெக்சிட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் நம்ம ஒரு பெரிய டேட்டா, அதாவது எல்லா காலமே ஒரே டேபிள் இல்லாமல் அது வந்து தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஓகே, அதை நான் எப்படி தகுந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணுவேன்? அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நார்மலைசேஷன்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவில் போய் பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோ இப்போ நம்ம இருக்கிற வீடியோட கான்செப்ட் வந்து கார்டினாலிட்டி, அதனால் நான் இப்போ வந்து நார்மலைசேஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த நார்மலைசேஷன் வீடியோ போய் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நார்மலைசேஷன் கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, பட் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் கார்டினாலிட்டி ஏன் ரிலேட் பண்ணுறேன். இப்போது நம்ம ஒரு எம்ப்ளாயி டேபிள் எடுத்துப்போம். இதுதாங்க உங்களோட எம்ப்ளாயி டேபிள். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயியோட நேம் இருக்குது, எம்ப்ளாயோட ஐடி, அவங்களோட நேம், அவங்களோட டிபார்ட்மெண்ட், அவங்களோட ஹெட். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா எம்ப்ளாயோட ஐடி வந்து யூனிக்காக இருக்கும், விச் மீன்ஸ் நம்ம இதை வந்து இங்கே ப்ரைமரி கீயாக நம்ம தான் கன்சிடர் பண்ணுவோம், சரிங்களா? அதே வந்து எம்ப்ளாயி நேம் அது டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் 2-3 நேம் ஒரே மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கோமதி நேம் இருக்கலாம், நிறைய பேருக்கு ஆனந்தன் நேம் இருக்கலாம், நிறைய பேருக்கு ஒரே நேம் நிறைய பேருக்கு இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஐடி வந்து டிஃபர் ஆகும். டிபார்ட்மெண்ட் ஐடி, ஸோ நிறைய எம்ப்ளாயீஸ் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா D1 2-3 எம்ப்ளாயி வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது வந்து இங்கே இது வந்து ஃபாரின் கீயாக இருக்கும். அதே மாதிரி ஹெட் ஐடி அதுவும் இங்கே ஃபாரின் கீயாக இருக்கும். ஸோ இப்போ எம்ப்ளாயி டேபிள் பார்த்துட்டோமா, அடுத்து எம்ப்ளாயி டீட்டெயில் டேபிள் பார்க்கலாம். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், லைக் அந்த எம்ப்ளாயோட மெயில் ஐடி, அந்த எம்ப்ளாயோட ஃபோன் நம்பர், அந்த எம்ப்ளாயோட அட்ரஸ். அடுத்து டிபார்ட்மெண்ட் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நேம், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருந்தோம், எம்ப்ளாயி டேபிளில் நம்ம ஃபாரின் கீயாக பார்த்தோம். அதே இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ப்ரைமரி கீ, யூனிக் கீ. இது வந்து ரிப்பீட் ஆகாது. ஓகே, D1 D2 D3 D4 D5 அப்படின்னு இருக்கும். அடுத்து டிபார்ட்மெண்ட் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து H1 H2 H3. இங்கே வந்து ஹெட் ஐடி வந்து யூனிக்காக இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து மேபி யூனிக்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரே இதுக்கு மல்டிபிள் ஹெட்ஸ், அதாவது சீனியர் ஹெட், ஜூனியர் ஹெட் அந்த மாதிரியும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இட்ஸ் ஆல் அப் டு நம்ம டிசைட் பண்ணுறது தான், உங்களோட டேட்டாவை பொறுத்து இது எல்லாமே. அடுத்து கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் டேபிளில் வந்து கோர்ஸ் ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும், கோர்ஸ் நேம் அண்ட் கேட்டகரி மேபி சேஞ்ச் ஆகலாம். என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸில் பாருங்கள், என்ரோல்மெண்ட் ஐடி யூனிக்காக இருக்கும், எம்ப்ளாயி ஐடி யூனிக்காக இருக்காது. ஏன்னா மல்டிபிள் பீப்புள் வந்து ஒரு கோர்ஸில் என்ரோல் பண்ணியிருக்கலாம். கோர்ஸ் ஐடி மல்டிபிள் கோர்சஸ் வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயி வந்து என்ரோல் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ரோல்மெண்ட் ஐடிங்கிறது இங்கே என்னது, primary key. Okay, employee ID யும் course ID யும் வந்து foreign key. இங்க பாருங்க கடைசி வரைக்கும் listen பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு சில homeworks assignments கொடுப்பேன். நீங்க அதை try பண்ணனும் and you have to answer the question.
நான் பேசும்போது அந்த கொஸ்டின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அது ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இதில் ஒரு சில இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் வரும், அதனால் கவனிங்க. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் ஐடி வந்து யூனிக்காக இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து யூனிக்காக இருக்கலாம், இல்லைனா யூனிக்காக இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து இது டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க, 2-3 ப்ராஜெக்ட் ஒரே டிபார்ட்மெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஓகேவா, அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட். அதில் அசஸ்மெண்ட் ஐடி வந்து யூனிக்காக இருக்கும், எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக்காக இருக்காது, ரிப்பீட்ஸ் ஆகும், ப்ராஜெக்ட் ஐடியும் ரிப்பீட்ஸ் ஆகும். சரிங்களா, இப்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஃபஸ்ட்டு இதில் கார்டினாலிட்டி எப்படிங்க ஒர்க் ஆகுது நான் வந்து இதுலையுமே காமிக்கிறேன், இதில் பவர் பிஐலையுமே காமிக்கிறேன். ஸோ இப்போது ஒரு எம்ப்ளாயி இருக்கோமா, இருக்காரா? இப்போ வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து 1 to 1, அதாவது ஒரு டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட் இன்னொரு டேபிளில் இருக்கிற ரெக்கார்டும் ஒரு ரெக்கார்டு வந்து இன்னொரு ரெக்கார்டோட மேட்ச் ஆகும், அப்படி தான். ஓகே, ஸோ ஈச் எம்ப்ளாயி ஹேஸ் அ யூனிக் செட் ஆஃப் பர்சனல் டீட்டெயில்ஸ் இன் அனதர் டேபிள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடி 1னா இந்த டேபிளும் எம்ப்ளாயி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 1:1 ரிலேஷன்ஷிப் வரணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 the employee ID 1 with the name employee name has only one detail in the employee detail table. ஸோ அவரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அவர் ஒன்று தான் வச்சுருப்பாரு, ஃபோன் நம்பர் அவர் ஒன்று தான் வச்சுருப்பாரு, அண்ட் அட்ரஸ் ஒன்று தான் வச்சுருப்பார். ஓகேங்களா, மல்டிபிள் அட்ரஸ், அதாவது மேபி வந்து பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ்ன்னு கொடுக்கலாம். நீங்கள் இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். சரி, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எனிஹவ் எம்ப்ளாயி ஐடி டிஃபர் ஆகுது இல்லைங்க. ஓகே, ஸோ one employee, that is one entry in one table, has only one related entry in the another table. ஒரு என்ட்ரி ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாவும் இன்னொரு டேபிளில் இருக்கிற டேட்டாவும் ஒரு டேட்டா மட்டும்தான் மேட்ச் ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் 1-to-1 கார்டினாலிட்டி. ஓகேங்களா, அடுத்தது 1-to-many. ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற ஒரு ரெக்கார்டு வந்து இன்னொரு டேபிளில் இருக்கிற மல்டிபிள் ரெக்கார்டோட மேட்ச் ஆகும் அப்படின்னா அது 1-to-manyங்க. இப்போது எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் டேபிள். இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்று தான் இருக்கா, D1 D2 D3, இதில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இதுவும் யூனிக்காக இருக்குது. ஆனால் அதே நீங்கள் எம்ப்ளாயியில் வந்து பார்த்தீங்கன்னா D1 இங்கே 2 தடவை ரிப்பீட் ஆகுதா, D2 இங்கே 2 தடவை ரிப்பீட் ஆகுது, D3யும் ரிப்பீட் ஆகும், D4ம் ரிப்பீட் ஆகும், D5யும் ரிப்பீட் ஆகும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஈவன் 2 டைம்ஸ்னாலுமே 1 or more, ஒன்னோட ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? அப்போ டிபார்ட்மெண்ட்டும் எம்ப்ளாயியும் 1-to-manyல ரிலேட் ஆயிருக்காங்க. ஒன் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் மெனி எம்ப்ளாயீஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய எம்ப்ளாயி இருக்காங்க அப்படிங்கிறது தான் 1-to-many. அதே வைஸ் வர்சா many-to-1. ஓகே, ஸோ many-to-1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா many employees in the employee table are related with ஒன் டிபார்ட்மெண்ட். நிறைய எம்ப்ளாயி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. வேறு எந்தெந்த டேபிள்லாம் வந்து 1-to-1ல இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ராஜெக்ட் ஹேஸ் மல்டிபிள் எம்ப்ளாயீஸ், ஒரு ப்ராஜெக்ட் வந்து மல்டிபிள் எம்ப்ளாயியோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன் ப்ராஜெக்ட் ஹேஸ் மல்டிபிள் எம்ப்ளாயி. ஸோ 1-to-many. மெனி எம்ப்ளாயி ஆர் ரிலேட்டட் இன் ஒன் ப்ராஜெக்ட். ஓகே, இதுவும் வரும். ஃபைன். ஸோ இதான் 1-to-1 1-to-many அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த இடத்துல தான் வருது நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து இதை லிங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவர் பிஐ ஓப்பன் பண்ணுங்கள், எக்ஸல் ஒர்க் புக் கொடுங்க. நான் அது எக்ஸல் ஒர்க் புக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசெண்டில் போயிட்டு எம்ப்ளாயி கார்டினாலிட்டி அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி கார்டினாலிட்டி இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஃபைல்ஸ், எக்ஸல் ஷீட்ஸ் எல்லாமே ஒரு டேபிளாக உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா, ஸோ இதில் எனக்கு என்னென்ன டேபிள் வேணும், எனக்கு சினாரியோங்கிற டேபிள் வேணாம். எனக்கு வந்து கோர்ஸ் 1 வேணும், கோர்ஸஸ், டிபார்ட்மெண்ட் ஹெட், எம்ப்ளாயி டீட்டெயில், எம்ப்ளாய்மெண்ட், ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணும். சரியா, இந்த டேபிள்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும்.
அது நீங்கள் பாருங்கள், ஒரு சில டேபிள் வந்து ப்ராப்பராக எல்லாமே காலம் 1 காலம் 1 காலம் 1ன்னு இருக்குது. இது நம்ம போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்குவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹெடர் கொடுத்துட்டு வேறு எதுவும் எனக்கு சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நான் வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்குறேன். ஸோ தட் இது அங்கே அப்ளை ஆகி வரும். காட்டுட்டுங்க. இப்போ வந்துச்சா, இப்போ நீங்கள் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடல் வியூ இருக்குங்களா, இதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட்டா வந்து உங்களுக்கு பிக் ஆகி வரும். ஆல்ரெடி ஆஸ் ஐ டோல்ட் உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு டேபிளுமே ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஏன்னா பவர் பிஐனால் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது பவர் பிஐக்கு, அதனால அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். இப்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 1 to 1 1 to many அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது எம்ப்ளாயி டீட்டெயிலை பாருங்கள். ஓகே, நான் சொல்கிற இடத்த மட்டும் பாருங்கள். எம்ப்ளாயி டீட்டெயிலையும் எம்ப்ளாயியையும் பாருங்கள். இந்த ஒரு டேபிள் அண்ட் இந்த டேபிள். இப்போ இந்த 2 டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1ன்னு போட்டிருக்கா உங்களுக்கு. ஸோ இது 1, இது 1, விச் மீன்ஸ் தட் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ரெக்கார்டோட லிங்க் ஆகிருக்காருன்னு அர்த்தம். இந்த டேபிளில் இருக்கிற ஒரு ரெக்கார்டும் இந்த டேபிளில் இருக்கிற ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் மேட்ச் ஆகுது, மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது மீனிங் தான் அது. ஓகே, இப்போ நீங்கள் இதை எடிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், 1:1ன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே எம்ப்ளாயி ஐடி எடுத்திருக்கோம், இங்கே எம்ப்ளாயி ஐடி எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய எம்ப்ளாயி ஐடி இங்கே வந்து என்னவாக இருக்குது, யூனிக்காக இருக்கா, இங்கே என்னோடய எம்ப்ளாயி ஐடி யூனிக்காக இருக்கா. இந்த 2 டேட்டாவும் கனெக்ட் ஆகணும்னா 1:1 தான் கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ அடுத்தது பார்க்கலாம், 1 to many பார்க்கலாம். இப்போ இந்த எம்ப்ளாயி எடுத்துக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த எம்ப்ளாயியில் பார்த்தீங்க அப்படின்னா 1, ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட் மெனி. ஸோ ஒன் எம்ப்ளாயி வந்து மல்டிபிள் ப்ராஜெக்டில் லிங்க் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு எம்ப்ளாயி, ஸோ ப்ராஜெக்ட்டு, அதாவது இது வைஸ் வர்ஸா. இப்போ வந்து எம்ப்ளாயி டு நீங்கள் ப்ராஜெக்ட்டுன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி டு ப்ராஜெக்ட் 1 to many, ப்ராஜெக்ட் டு எம்ப்ளாயின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா many to 1. ஓகேங்களா, ஸோ ஒரு எம்ப்ளாயி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் மல்டிபிள் ப்ராஜெக்ட் டேபிளில் லிங்க் ஆகிருக்காங்கங்கிறது தான் அதோட மீனிங். சரிங்களா, கேன்சல். இப்போ அடுத்து வந்துட்டு many to 1, அதான் வைஸ் வர்ஸா. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டை இது பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஹெட் எடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் எம்ப்ளாயி ஃப்ரம் எம்ப்ளாயி ஹேஸ் 1 டிபார்ட்மெண்ட் ஹெட். இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட இதில் ஒரு சிங்கிள் இது என்ட்ரியில் கனெக்ட் ஆகிருக்காங்க. சரிங்களா, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணோம், இல்லை எனக்கு இப்படி இருக்க வேணாம், இது வந்து many to manyயில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் எடிட் பண்ணலாம். ஓகே, பட் யூஸ்வலாக என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா many to many ரிலேஷன்ஷிப்பை நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இட்ஸ் அகெயின்ஸ்ட் நார்மலைசேஷன் ரூலில் வரும். இப்போது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்குது. ஓகேங்களா, எம்ப்ளாயி ஐடி இருக்காங்க. ஓகே, எம்ப்ளாயி ஐடி, இது வந்து எம்ப்ளாயி டேபிள்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயியோட நேம் இருக்குது, அப்புறம் வந்து சம் டேட்டா இருக்குது. ஓகே, அப்புறம் இங்கே வந்து கோர்ஸோட ஐடி இருக்குது, கோர்ஸோட நேம் இருக்குது. ஓகே, ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எம்ப்ளாயி ஐடியும் கோர்ஸும் வந்து எப்போதுமே many to many ரிலேஷன்ஷிப்பில் தான் வரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ப்ளாயி ஐடி 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம், எம்ப்ளாயி நேம் வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ கோர்ஸ் ஐடி வந்து என்ன வச்சுக்கலாம், லைக் 1 C1 வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். C1 C2 C3 C4. ஓகே, கோர்ஸ் நேம் வந்து லைக் பவர் பிஐ, பைத்தான், டேப்லோ, பவர் ஆப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது ஒரு ஒன் எம்ப்ளாயி உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்ப்ளாயி ஒரு கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இது வந்து 1:1 நம்ம லிங்க் பண்ணிடலாம். ஓகே, கண்டிஷன் மாறும் இல்லையா. இப்போ ஒரு எம்ப்ளாயினா ஒரு கோர்ஸ் தான் எடுக்கலாம், only 1 course is allowed அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 1:1 ரிலேட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் 1. செகண்ட் திங், இல்லை ஒரு எம்ப்ளாயி வந்து மல்டிபிள் கோர்ஸ் எடுக்கலாம்,
ஒரு எம்ப்ளாயி மல்டிபிள் கோர்ஸ் எடுக்கலாம். அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன் எம்ப்ளாயி C1 எடுக்கிறாங்க, C2 எடுக்கிறாங்க, C3 எடுக்கிறாங்க. ஓகே, செகண்ட் எம்ப்ளாயி C1 எடுக்கிறாங்க, C2 எடுக்கிறாங்க, தேர்ட் எம்ப்ளாயி C3 எடுக்கிறாங்க, C4 எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது நம்ம அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு நடுவில் வந்து ஃபாரின் கீன்னு ஒரு கான்செப்ட் வரணும் இல்லையா? இந்த எம்ப்ளாயி இந்த கோர்ஸ் ஐடியும் லிங்க் ஆகுது அப்படின்னா ஒன்று இங்கே எனக்கு எம்ப்ளாயி ஐடி வேணும். கரெக்டுங்களா? நான் பேசுகிறது கரெக்டாக? இல்லைன்னா இங்கே வந்து கோர்ஸ் ஐடி வேணும். ஏதாவது ஒன்று இருந்தால் தானே வந்துட்டு இவங்க என்ன லிங்க் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ இங்கே கோர்ஸ் ஐடின்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் கோர்ஸ் ஐடி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே வந்து C1, C2, C3ன்னு ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஆட் பண்ணக்கூடாது? தட் இஸ் அகெயின்ஸ்ட் த நார்மலைசேஷன் ரூல். ஏன்னா உங்களோட டேட்டாவில் அட்டாமிக் டேட்டாவாக தான் இருக்கணும். உங்களோட டேபிளில் இருக்கிற டேட்டா அட்டாமிக்காக இருக்கணும். அட்டாமிக்னா என்னது? ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கணும். சரி மேம், நான் அட்ரஸ் எழுதும்போது கம்மா போடுறேன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ரஸ் வந்து இட்ஸ் அ ஹோல் செட். ஓகே, அதை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக கம்மா போடுறீங்க. பட் கோர்ஸ் ஐடி அப்படி இல்லைல்ல. C1ன்னு எனக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, C2ன்னு எனக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, C3ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்போது அதை நான் இப்படி இங்கே போட முடியுமா? C1, C2, C3ன்னு போட முடியாது. இப்போது ஒரு எம்ப்ளாயிக்கு 3 கோர்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் இங்கே C1, C2, C3ன்னு போட முடியாது. கரெக்டாக? சரி, இங்கே போட முடியாதுன்னா நான் அங்கே போடுறேன், எம்ப்ளாயி ஐடி போடுறேன். இங்கே எம்ப்ளாயி ஐடின்னு போடுறேன். C1 வந்து 3 எம்ப்ளாயி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3 எடுத்திருக்காங்க. நான் இங்கே போட முடியுமா? எப்படி C1, 2, 3ன்னு முடியாது. ஏன்னா இங்கேயும் அந்த அட்டாமிசிட்டி ஃபஸ்ட்டு ரூல் நார்மலைசேஷனே இங்கே வந்து வயலேட் ஆகுது, போடக்கூடாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இங்கே ரெண்டுமே என்னால் கொண்டு வர முடியாது. அப்படிங்கும்போது திஸ் இஸ் வேர் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வருது. மெனி எம்ப்ளாயீஸ் ஆர் டூயிங் மல்டிபிள் கோர்சஸ். மல்டிபிள் கோர்சஸ் ஆர் ரிலேட்டட் டு மெனி எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது, மெனி இதுலேருந்து உங்களுக்கு மெனி டு மெனி ரிலேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் டேபிள்னு ஒன்று கொண்டு வருவோம். அதில் என்ன இருக்கும், எம்ப்ளாயி ஐடி இருக்கும், கோர்ஸ் ஐடி இருக்கும். அப்புறம் இந்த டேபிளுக்குன்னு ஒரு ப்ரைமரி கீ வேணும்ல, அது ஒரு நார்மலைசேஷன் ரூலில் வருதுல்ல, செகண்ட் நார்மலைசேஷன் ரூலில். அதனால் இந்த டேபிளுக்குன்னு ஒரு சும்மா ஒரு சரகேட் கீ போட்டுக்கும். ஓகே, ஐடின்னு. ஸோ ஃபஸ்ட் எம்ப்ளாயி வந்து கோர்ஸ் 1 எடுத்திருக்காரு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, C1 எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து சரகேட் கீனா என்ன, லைக் வந்து சும்மா 1, 2, 3, 4ன்னு நம்ம வந்து சிம்பிளாக ஒரு நம்பராக ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஃபஸ்ட் எம்ப்ளாயியே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C2 கோர்ஸும் படிக்கிறாரு. தேர்டு ஃபஸ்ட் எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு, C3 கோர்ஸ் பண்ணுறாரு. ஃபோர்த்து செகண்ட் எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு, C1 கோர்ஸ் எடுத்திருக்காரு. ஃபிஃப்த்து செகண்ட் எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு, C4 கோர்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வருது. அது ஆனால் டேரெக்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இஷ்யூஸ் வரும். அதனால் நான் இங்கே ஒரு பிரிட்ஜ் டேபிள் போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் எம்ப்ளாயி ஃப்ரம் மை எம்ப்ளாயி டேபிள் வந்து மல்டிபிள் எம்ப்ளாயி இன் த பிரிட்ஜ் டேபிள் கனெக்ட் ஆவார். ஸோ இதுதான் ஒன் டு மெனி. ஓகே, ஒன் எம்ப்ளாயி ஃப்ரம் கோர்ஸ், ஒன் கோர்ஸ் ஃப்ரம் கோர்ஸ் வந்து மல்டிபிள் கோர்ஸ் இந்த பிரிட்ஜ் டேபிளோட கனெக்ட் ஆகும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் டேரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம், ஒரு பிரிட்ஜ் டேபிள் போடுறோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரிட்ஜ் டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். சரியா? அதனால் மெனி டு மெனின்னு காமிக்காது. எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டார், அதாவது இங்கேயும், அதாவது இந்த இடத்துலையும் ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளும் கனெக்ஷன் இடத்துல ஸ்டார்னு போட்டிருக்காது. அதுதான் அதுக்கு பேர் என்னதுன்னு சொல்லுவாங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஐ ஹோப் உங்களுக்கு கார்டினாலிட்டினா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளும் லிங்க் ஆகுது. இப்போது இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ டிபார்ட்மெண்ட் ஹெட், டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்கிற அதாவது டிபார்ட்மெண்ட் ஹெட்டுங்கிற டேபிளில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்ங்கிற டேபிளில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த இங்கே போட்டு கிராஸ்லாம் போட்டிருக்காங்களா, அது வந்து ஆக்டிவ் கனெக்ஷன் இல்லை, பாசிவ் கனெக்ஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுங்க. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த டேபிள் இப்போ நீங்கள் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த டேபிளும் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்.
இந்த டேபிள்ஸில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டேபிளில் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்குது. எந்த டேபிளுக்கும் அதாவது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்தாலே 2 டேபிளா, அப்போ நம்ம அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு பிரிட்ஜ் டேபிள் ஆட் பண்ணுவோம். கனெக்டிங் டேபிள்னு சொல்லுவாங்க, இல்லை பிரிட்ஜ் டேபிள்னு சொல்லுவாங்க. ஒரு கனெக்டிங் டேபிளை ஆட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிச்சி சொல்கிறீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறதுல எது வந்து பிரிட்ஜ் டேபிள், எந்த 2 வந்து அதனால் மணி டு மணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லணும். ஸோ இது எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது பண்ணதுக்கப்புறம் தான் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 5 ரெஸ்பான்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்தால் தான் நான் அடுத்த வீடியோவுக்கு வருவேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது பவர் குவரி எடிட்டரோட பூட் கேம்ப் வேணும். பவர் குவரி எடிட்டர் பூட் கேம்ப் வேணும்னா PQE பூட் கேம்ப்னு போடுங்க. டேட்டா மாடலிங் பூட் கேம்ப் வேணும்னா DTM பூட் கேம்ப்னு போடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து ஐ கேன் ப்ரொசீட். ஓகேங்களா? ஓகேங்க, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா எனக்கு ஜஸ்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம், உங்களோட கமெண்ட்டை பொறுத்து.